Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நீங்க எல்லாருமே ரொம்ப நாளா எதிர்பார்த்து கொண்டிருந்த கிராம உதவியாளர் பணிக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு டேட்ல இருந்து ஒவ்வொரு தாலுகா வாரியாக வந்து வெளியிட்டு வராங்க. அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல செங்கல்பட்டு மாவட்டத்துல செய்யூர் அன்று வந்து பாத்தீங்கன்னா திருங்கன்றம் அப்படிங்கிற இந்த ஊர்கள்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பத்தி இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். அதாவது கிராம உதவியாளர் விஏஓ அசிஸ்டன்ட்டுக்கு உண்டான காலி பணியிடங்களுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அதாவது நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற வந்து கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு ஆன்லைன்ல அப்ளிகேஷன் பண்ணக்கூடிய டேட்டுமே நம்மளுக்கு வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. எந்த டேட்ல வந்து அப்ளை பண்ணணும், எந்த டேட் வரைக்கும் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பத்தின ஃபுல் டீடைல் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க மற்ற மாவட்டத்துல இருந்து இந்த வீடியோ வந்து பாக்குறீங்க அப்படின்னாலும் இதை வந்து பாருங்க. உங்களுடைய மாவட்டத்துக்கும் வந்து சேமா தான் வந்து ஓரளவுக்கு வந்து இருக்கும். நீங்களும் ஈஸியாவே வந்து பாத்தீங்கன்னா இப்படித்தான் இந்த ஒரு நோட்டிபிகேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற உங்களால ஈஸியா வந்து அனலைஸ் பண்ணிக்க முடியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறது எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல வருவாய் நிர்வாகம் அதாவது வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் கிராம உதவியாளர் பணிகளுக்கு உண்டான அந்த வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. கடந்த 3 ஆண்டுகள்ல எவ்வளவு வந்து காலி பணியிடங்கள் வந்து இருக்கோ அது சம்பந்தப்பட்ட கவர்மெண்ட்டுக்கு வந்து அதாவது டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணி அதுக்கு உண்டான அரசாணை வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சமீபத்துல இருந்து பிறப்பிச்சிருந்தாங்க. அந்த அரசாணை அப்டேட் பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த அரசாணையை நீங்க பார்க்கணும் அப்படின்னா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த விதத்துல இப்போ நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 41 வேகன்சிஸ் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. இந்த 41 வேகன்சிஸ்மே வந்து தாலுகா வைஸ் வந்து பிரிச்சு பிரிச்சு நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. ஒவ்வொரு தாலுகாலையும் வந்து எத்தனை ரெவென்யூ கிராமங்கள் வந்து இருக்கோ அதாவது வருவாய் கிராமங்கள் இருக்கோ அந்த கிராமத்துக்கு ஏத்த மாதிரி தான் நம்மளுக்கு வேகன்சிஸ் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல அந்த செங்கல்பட்டு மாவட்டத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய செய்யூர் அப்படிங்கிற இந்த தாலுகால இருந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட். செங்கல்பட்டு மாவட்டத்துல 2 தாலுகாக்கு வந்து நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு டேட்ல தினமணி செய்தித்தாள்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செய்தித்தாளுக்கான காப்பியை உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கேன். நீங்களுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம். செய்யூர் தாலுகால இருந்து கொடுத்திருக்கக்கூடிய அப்டேட்டை நம்ம ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து அவங்க மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய அப்டேட் படி செங்கல்பட்டு மாவட்ட வருவாய் அலகில் செய்யூர் வட்டத்தில் காலியாக உள்ள கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்பிட தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகின்றன. கீழே கொடுக்கப்பட்ட இட ஒதுக்கீடு, கல்வி தகுதி மற்றும் வயது வரம்பிற்குட்பட்ட நபர்கள் மட்டும் வந்து விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. விண்ணப்பங்கள் பெறப்படும் நாள் அப்படிங்கிற இடத்துல நம்மளுக்கு நாளைக்கு டேட்ல இருந்து அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. இந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறது எப்படி வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி எப்படி எடுக்கணும் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து கடைசியில சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ எண்ட்ல. அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. விண்ணப்பிக்கக்கூடிய லாஸ்ட் டேட் டெட்லைன் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் 5ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்திருக்காங்க. அதாவது ஆகஸ்ட் 5 வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குது. சோ இதுக்கான எழுத்து திறனறிதல் தேர்வு அப்படிங்கறது உங்களுக்கு 5/9/2025 அப்படிங்கறது உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது டென்டேட்டிவான டேட் தான் உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. மாற்றுதலுக்கு உட்பட்டது அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. அதாவது உங்களோட எழுத்து தேர்வு தமிழ்ல வந்து நீங்க நல்லா வந்து எழுத திறனறிவு தேர்வுன்னு சொல்றாங்க இல்லையா அந்த தேர்வு வந்து 5/9/2020 செப்டம்பர் 5ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. மேபி இந்த டேட் வந்து மாறுபடலாம் அப்படிங்கறதுக்காக ஒரு டென்டேட்டிவா தான் நாங்க அப்டேட் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நேர்முக தேர்வு நடைபெறும் நாள் அப்படிங்கிறது 20/9/2025 முதல் 26/9/2025 வரைக்கும் உங்களுக்கு டைம் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு தாலுகாவும் நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். நோட்டிபிகேஷன் டேட் வரத பொறுத்து நம்மளுக்கு வந்து டிஃபர் ஆகும். சரிங்களா? ஓகே, பதவியின் பெயர் அப்படிங்கிற இடத்துல கிராம உதவியாளர் அதாவது விஇஓ இருக்காங்க இல்லையா விஇஓக்கு வந்து அசிஸ்டண்டா நீங்க வந்து ஒர்க் பண்ணுவீங்க. விவோ எங்கெங்கெல்லாம் வந்து ஃபீல்டு வெரிஃபிகேஷன் போறாங்களோ அங்கெல்லாம் நீங்க வந்து கூட்டிட்டு போகணும் விவோவை. அதே மாதிரி வந்து அந்த ரெவென்யூல இருக்கக்கூடிய அந்த அடங்கல் புக்ஸ் எந்தெந்த வருவாய் கிராமங்கள் உட்கிராமங்கள் இருக்கு அதை பத்தின சர்வேஸ் இதெல்லாமே நீங்க வந்து என்ன பண்ணணும்னா அனலைஸ் பண்ணி விவோக்கு வந்து எடுத்து நீங்க வந்து ஒரு சப்போர்ட்டிங்கா தான் இருக்க போறீங்க. தலையாரி வேலைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த வேலையை தான் வந்து கிராம உதவியாளர் அப்படிங்கிற பணியை வந்து நம்மளுக்கு வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. இது சிறப்பு கால ஊதியமாக நம்மளுக்கு வந்து 11,100 ரூபாயில இருந்து 35,100 ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு வந்து சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. லெவல் 6ல நம்மளுக்கு வந்து பேமெண்ட் வந்து பண்றாங்க. வட்டத்தின் பெயர் அதாவது வட்டம் மீன்ஸ் வந்து தாலுகாவுடைய பெயர் வந்து செய்யூர் அப்படிங்கிற தாலுகால தான் வந்து இந்த காலி பணியிடங்களுக்கான வேகன்சிஸ் வந்திருக்குது. செய்யூர் தாலுகால கிட்டத்தட்ட 9 கிராமங்கள்ல வந்து வேகன்சிஸ் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது கருப்பூர், போரூர், சித்தர்காடு, வேப்பச்சேரி இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு விதமா நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து செங்கல்பட்டு மாவட்டத்துல ஒரு 9 மாவட்டங்களுக்கு சரி 9 கிராமங்களுக்கு வருவாய் கிராமங்களுக்கு வந்து வேகன்சிஸ் அப்படிங்கறது ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த 9மே வந்து எல்லாருமே அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா அப்படி பண்ண முடியாது. இதுல தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டே இருக்குது.
நிறைய நபர்களுக்கு வந்து இதுல தான் வந்து ஒரு டவுட் வந்து இருக்கும். இந்த டவுட் வந்து நம்ம வந்து இப்ப கிளியர் பண்ணலாம். அதுக்கு கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல இன சுழற்சி விபரங்கள். இன சுழற்சி அப்படின்னா கம்யூனிட்டி ரிசர்வேஷன் டீடைல்ஸ் அப்படிங்கிற நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இன சுழற்சி அப்படின்னா இந்த இனத்தை சேர்ந்தவங்களுக்கு இது வந்து முன்னுரிமை. இவங்களுக்கு வந்து பிரியாரிட்டி அப்படிங்கிறது வந்து குடுப்பாங்க. இப்போ வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. வரிசை எண் 1 இன சுழற்சி 60 அப்படிங்கிறவங்களுக்கு வந்து குடுத்திருக்காங்க. பட்டியல் வகுப்பு அப்படிங்கிறதுல பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லிம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா பிசி முஸ்லிம் தவிர மீதி இருக்காங்க பாத்தீங்களா அவங்க எல்லாருமே வந்து இதுக்கு வந்து முன்னுரிமை தான். யார் வந்து போட்டி போடலாம் பாத்தீங்கன்னா பொது எல்லாருமே ஆண்களும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், பெண்களும் அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இப்ப இந்த கருப்பூர் அப்படிங்கிற இந்த ஒரு கிராமத்துல நீங்க இருக்கீங்க, உங்களுடைய ஆதார் கார்டுல உங்களோட ரேஷன் கார்டுல வந்து கருப்பூர் அப்படிங்கிற ஊர் பேர் வந்து மென்ஷன் ஆகி அந்த கிராமத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க தாராளமா என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த தாலுகாக்குள்ள நீங்க இருந்தாலும் உங்களுக்கு வந்து 5 மார்க் அப்படிங்கிற வந்து கொடுக்குறாங்க. அதர் தாலுகால இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். பட் அது ஜெனரல் கேட்டகரியில வரீங்க அப்படின்னா நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். பட் நீங்க என்ன பண்ணுங்க உங்களோட சொந்த தாலுகால சொந்த கிராமத்துல வேகன்சிஸ் வந்து வருது அப்படின்னா இப்பவே நீங்க உங்களோட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, நேட்டிவிட்டி சர்டிபிகேட் இதெல்லாம் நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அந்தந்த கிராமத்துல இருந்து வரக்கூடிய அந்த கிராம உதவியாளர் வேலைக்கு வந்து ஈஸியா நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்ளிகேஷன் வந்து பண்ண முடியும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5 மார்க்ஸ் அப்படிங்கறது உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் உங்களுடைய இன சுழற்சி உங்களுடைய முன்னுரிமை இல்லையா ஆனா பெண்ணா இந்த 3 மட்டும் நீங்க பாருங்க. இப்ப ரெண்டாவது வந்து பாருங்க இந்த இடத்துல போரூர் அப்படிங்கிற இந்த ஊருக்கு வந்து பொது பிரிவினர் ஜிடி அப்படின்னா ஜெனரல் கேட்டகரி வந்து அப்ளை பண்ணலாம். முன்னுரிமையற்றவர் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? பொது பிரிவினர் வந்து முன்னுரிமையற்றவர், பெண்கள் மட்டும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. மூணாவது கிராமத்துக்கு வந்து ஆதி திராவிடர் அப்படிங்கிற ஷெட்யூல் காஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பட்டியல் வகுப்பினர் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. முன்னுரிமையற்றவர் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. நல்லா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் திரும்பவும் சொல்றேன். முன்னுரிமை இருக்கா இல்லையா அப்படிங்கறத மட்டும் நீங்க இந்த இடத்துல வந்து செக் பண்ணி பார்க்கணும். பொது அப்படிங்கிற இடத்துல ஆனா பெண்ணா இல்ல பொதுவா அப்படிங்கறத வந்து கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி வந்து இந்த இடத்துல ஃபோர்த்தா வந்து ஒரு ஊர் வந்து கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? அதுக்கு நேரம் வந்து பாருங்க மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அதாவது எம்பிசி டிஎன்சி இவங்க வந்து முன்னுரிமையற்றவர்கள் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. பொது கேட்டகரியில இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த இடத்துல பிப்தா இருக்கு பாருங்க பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லிம் தவிர அதாவது வந்து முஸ்லிம் தவிர இந்த முன்னுரிமையற்றவர்கள் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. பொது ஜெனரல்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து ஒன் பை ஒன்னா நீங்க வந்து செக் பண்ண வேண்டிய விஷயம். கல்வி தகுதிகள் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ்எஸ்எல்சி உங்களுடைய 10ஆம் கிளாஸ் வகுப்பை நீங்க வந்து பாஸ் பண்ணிருக்கணும் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. அந்த 10ஆம் வகுப்பு பாஸ் ஆனவங்க நீங்க வந்து உங்களுடைய தமிழ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் நீங்க வந்து கிளியர் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. அதாவது தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இடைநிலை பள்ளி இறுதி வகுப்பு சான்றிதழ் தேர்வில் எஸ்எஸ்எல்சி அதாவது வந்து செகண்டரி ஸ்கூல் லிவிங் சர்டிபிகேட் எக்ஸாமினேஷன் தமிழை நீங்க வந்து ஒரு பாடமாக வந்து பாத்தீங்கன்னா தேர்வு எழுதியிருக்க வேண்டும். குறிப்பு அப்படிங்கிற பாயிண்ட்ல வந்து தமிழ் மதிப்பெண் பட்டியல் கட்டாயமாக வந்து சமரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. குறைந்தபட்ச கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தோல்வி அப்படிங்கறதையும் உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது 10ஆம் வகுப்பு பாஸ் ஆனவங்களும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், ஃபெயில் ஆனவங்களும் அப்ளை பண்ணலாம். ஆனா உங்ககிட்ட வந்து 10th மார்க் ஷீட் அப்படிங்கிறது வந்து இருக்கணும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. சரிங்களா? நீங்க வந்து இப்போ 10th வந்து ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஃபெயில் ஆனதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மார்க் ஷீட் வந்து கொடுத்திருப்பாங்கல்ல. அந்த மார்க் ஷீட் இந்த இடத்துல இருந்தா போதும் அப்படிங்கிற சொல்றாங்க. பிளஸ் வந்து நீங்க வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்களோ இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்களோ அது வந்து மேட்டர் கிடையாது. ஆனா 10th நீங்க தமிழ்ல இருந்து ஒரு சப்ஜெக்டா நீங்க வந்து எடுத்து படிச்சிருக்கணும். இப்போ வந்து சில பேர் வந்து இந்த முஸ்லிம்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து தமிழ் சப்ஜெக்ட் இல்லாம அரபிக் அப்படிங்கிற வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து இருக்கும். அந்த தமிழ் தவிர அரபிக் படிப்பாங்க. அப்படியே இருக்கக்கூடியவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. அந்த மாதிரி வந்து நீங்க வந்து தமிழ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் நீங்க வந்து ஒரு பாடமா வந்து எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதர தகுதிகள் அப்படிங்கிற இடத்துல விண்ணப்பதாரர்கள் அந்தந்த வட்டத்தை சேர்ந்தவராக வந்து இருக்க வேண்டும். அந்தந்த வட்டம் மீன்ஸ் வந்து தாலுகாக சேர்ந்தவராக வந்து இருக்க வேண்டும். தமிழை நீங்க வந்து பிழையின்றி வந்து எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் செய்யூர் வட்டத்தை சேர்ந்தவராகவும் அதே வட்டத்தில் நிரந்தரமாக வந்து வசித்து வருபவராக வந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. காலி பணியிடம் அறிவிக்கப்பட்ட கிராமத்தை சேர்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பணியிடத்திற்கு முன்னுரிமை வந்து வழங்கப்படும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. நீங்க செய்யூர் வட்டத்துல இங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த 7 கிராமத்துல நீங்க ஏதாச்சும் ஒரு கிராமத்துல ஒரு சொந்த வீடாரு சொந்த கிராமமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல சொந்தமா வந்து ரொம்ப காலமா வந்து வசிச்சு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி அப்படிங்கிற வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? இப்ப இதுக்கு ஏஜ் லிமிட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கட்டாயமா ஏஜ் லிமிட் அப்படிங்கிற வந்து இருக்குது. அந்த ஏஜ் லிமிட் வந்து குறைந்தபட்ச வயது அப்படிங்கிறது 21 வயதை வந்து நீங்க வந்து பூர்த்தி அடைந்திருக்கணும். அனைத்து பிரிவினர்களுமே எல்லா கம்யூனிட்டியுமே வந்து 21 வயதை வந்து நீங்க வந்து பூர்த்தி அடைந்திருக்கணும். அதிகபட்ச வயது அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் 32 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருபலாருமே அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க வந்து பிசி எம்பிசி டிஎன்சி இந்த கேட்டகரியில வரீங்க அப்படின்னா 37 வயசு வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இந்த இடத்துல மாற்றுத்திறனாளியா இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 32 வயசுல இருந்து எக்ஸ்ட்ரா 10 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. முன்னாள் ராணுவத்தினருக்கு வந்து 48 வயசு வரைக்கும் வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பட்டியலினத்தவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல
கண்டிஷன்ஸ் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா வயது அப்படிங்கிறது 53 வயது அப்படிங்கறதையும் உங்களுக்கு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரிங்களா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படிங்கிற அப்டேட். சோ கண்டிப்பா இந்த ஒரு அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த ஜாபுக்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்கும்போது, விண்ணப்பதாரர்கள் மேற்படி பணிக்கான விண்ணப்ப படிவத்தினை முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்து, உரிய ஆவணங்களன் இணைப்புடன் சம்பந்தப்பட்ட வட்டாட்சியருக்கு நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ வந்து அளித்து வர வேண்டும் அப்படிங்கிறத வந்து குடுத்திருக்காங்க. மேற்படி பணிக்கான விண்ணப்ப படிவங்களை செங்கல்பட்டு.nic.in நோட்டீஸ் ஸ்லாஷ் கேட்டகரி ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற இந்த பேஜ்ல போயிட்டு நீங்க வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து குடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஒரு கிராம உதவியாளர் அப்படிங்கிற இந்த பணி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி 2022ல வந்தது. அந்த டைமிங்ல வந்து aharam.tn.gov.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்ல நம்ம வந்து அப்ளிகேஷன் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போதைக்கு அந்த வெப்சைட்டே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சோ இப்போ 2022ல நடந்த ஒரு அப்ளிகண்டோடைய நோட்டிபிகேஷனுக்கான அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 வருஷம் தாண்டி வந்து இந்த ஒரு வேகன்சிஸ் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த வருஷம் வந்து ஆஃப்லைன் காப்பி தான் நீங்க வந்து எடுத்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைன்ல போயிட்டு எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான லிங்க் உங்களுக்கு எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்குது. அங்க போயிட்டு நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து நோட்டீஸ் அப்படிங்கிற இந்த டேப்ல போயிட்டு ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ல போனீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வரும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க வந்து பிடிஎஃப் பிரிண்ட் அவுட் எடுத்து மேனுவலா ஃபில் பண்ணி உங்களோட 10th மார்க் ஷீட், உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட், நீங்க வந்து உங்களுடைய சொந்த கிராமத்துல தான் இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, உங்களுடைய போட்டோ, சிக்னேச்சர் இது எல்லாமே நீங்க வந்து அட்டாச் பண்ணி உங்களுடைய தாலுகா ஆபீஸ்க்கு வந்து நீங்க வந்து அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். உங்க தாலுகா ஆபீஸ் வந்து உங்க வீட்டு பக்கத்திலே இருக்கு அப்படின்னா நீங்க டைரக்டா தாலுகா ஆபீஸ்ல போயிட்டு அந்த ரெக்ரூட்மெண்ட் செல்ல போயிட்டு நீங்க வந்து கொடுத்துட்டு வந்துடலாம். இதுதான் வந்து அப்ளிகேஷன் ப்ரொசீஜருக்கு உண்டான ஒரு அப்ளை பண்றதுக்கு உண்டான ப்ரொசீஜர். இதே மாதிரி தான் ஒவ்வொரு தாலுகாலையும் வந்து வேகன்சிஸ் வந்து வருது அப்படின்னா உங்களுக்கு நீங்க வந்து பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் வந்து இதுதான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற வேகன்சிஸ் அப்படிங்கிறது அதே செங்கல்பட்டு மாவட்டத்துல திருக்கழுக்குன்றம் அப்படிங்கிற இந்த ஒரு தாலுகால இருந்து வந்திருக்கக்கூடிய வேகன்சிஸ் தான். இதுல வந்து ஒரே ஒரு வேகன்சிஸ் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. அது வந்து தத்தலூர் அப்படிங்கிற இந்த கிராமத்துல வந்து ஒரு வேகன்ட் இருக்கு. இது பொது பிரிவினர், அது அவங்க பொது பிரிவினர் மட்டும் தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த மாதிரி எல்லா அப்ளிகபிளும் இந்த ஒரு ஜாபுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. சோ இப்போதைக்கு வந்து இந்த 2 மாவட்டத்துக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வேகன்சிஸ்க்கான அந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நேத்து வந்து ஒரு 5 மாவட்டத்துக்கு வந்து சர்க்குலர் அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னா வந்து ஃபார்வர்ட் ஆயிருக்குது. அந்த சர்க்குலருக்கான லிங்க் எல்லாமே வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்குது. நம்ம இன்ஸ்டா ப்ரொஃபைல் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்லயும் உங்களுக்கு வந்து போஸ்ட் வந்து ஷேர் பண்ணிருக்கோம். எந்தெந்த மாவட்டத்துல வந்து எங்கெங்க வந்து நோட்டிபிகேஷன் வந்து வருது போகுது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் நம்மளோட இன்ஸ்டா பேஜ்லயும் உங்களுக்கு ஸ்டோரியா வந்து பின் பண்ணுவோம். கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க போயிட்டு நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது எப்படி வந்து அப்ளை பண்றது அப்படின்னா நாளைக்கு டேட்ல இருந்து, அதாவது 7/7/2025 இந்த டேட்ல இருந்து நம்மளுக்கு அப்ளிகேஷன் வந்து ஓபன் பண்றாங்க. அந்த டேட்ல அப்ளிகேஷன் வந்த உடனே கண்டிப்பா நம்மளுக்கு எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத பத்தி கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ வந்து போஸ்ட் பண்றேன். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நீங்க எந்த மாவட்டத்துல இருந்து இந்த வீடியோ வந்து பாக்குறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய மாவட்டம் வந்த உடனே நம்ம சேனல்ல வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவோம். ரெடி ஆயிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ.